கேரமல் புட்டிங்னாலே எத்தனை பேருக்கு பிடிக்கும்? சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்றது. அதை நம்ம சாப்பிடும் போது வாய்க்குள்ளே போகிறதே நமக்கு தெரியாது. நல்ல ஒரு ஜில்லுன்னு இருக்கும். இந்த கேரமல் புட்டிங் ரோமானிய காலத்திலேயே இருந்திருக்கு. அந்த ரோமானிய காலத்தில் பண்டைய சமையலில் அந்த சர்க்கரையை அவங்க சூடாக்கி கேரமல் செஞ்சுருக்காங்க. இந்த மிக்ஸில் ஒரு பாக்கெட்டில் இருக்கிறது அந்த கேரமல் மிக்ஸ் தான். சர்க்கரையை பாகாக்கி வச்சுருக்குது. முட்டையில் தான் செய்வாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் ஆல்ஃபர்ட் போட் என்ன செஞ்சுருக்காரு, முட்டை இல்லாத கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு கஸ்டர்ட் பவுடர் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கேரமல் புட்டிங் கஸ்டர்ட் பவுடர் வந்தோடனே எல்லார் வீட்லையுமே ஈஸியாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா முட்டையை அடித்து நம்ம பாலில் சேர்க்கும் போது கூட சில நேரம் திரிஞ்ச மாதிரி சூட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பவுடர் ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம். பாலை காய்ச்சிட்டு இந்த பவுட்ரு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி ஆற விட்டுட்டு அந்த பாக்கெட்டில் இருக்கிற கேரமலையும் கீழே ஊற்றிட்டு நம்ம பாலை மேலே ஊற்றி உரைய வச்சு எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பரான ஒரு கேரமல் புட்டிங் ரெடி ஆயிரும். பண்டிகை காலம்னாலே இப்போ எல்லார் வீட்லேயும் இது ஈஸியாக செய்கிற மாதிரி போயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.